ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். உளுந்து சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்து சாதம் பெண்களுக்கு, வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சத்தானது. இது செய்கிறதுக்கு 1 கப்பு உடைச்ச, அதாவது தோல் உள்ள உடைச்ச உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு ஊற வைங்க, அதில் எதுவும் தூசி ஏதாச்சும் இருக்கும். ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில், அதாவது 1-2 அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே ஒரு 4 மிளகாய், 4 to 5 சிகப்பு மிளகாயை உடச்சி அதில் போட்டு வறுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற விழுது, அதாவது உளுந்து விழுதை எடுத்து அதையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த வறுக்கிற எந்த அளவு நீங்கள் வறுக்கிறீங்களோ அந்த அளவு வாசனையான சாதம் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 கப் ரைஸுக்கு ஒரு 2 கிராம் போட்டால் சரியாக இருக்கும். உளுந்து நம்ம பெண்களுக்கு நிறையா சேர்க்குறதுனால அவங்களோட கர்ப்பப்பை நல்லா வலுவடையும்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது கூட சரி செஞ்சிடும். எப்போதுமே பெண்களுக்கு உளுந்து ரொம்ப அவசியமான ஒன்று. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1 கப்பு தேங்காய் துருவுனது போட்டு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த நேரமும் காலையில் எழுந்த உடனே சாதத்தை வெடிச்சிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கிளறி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலாம். ஈஸியாக நல்ல சத்தான ஒரு சாப்பாடை நம்ம கொடுத்து அனுப்ப முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உளுந்தில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது டைஜஷனுக்கு நல்ல உதவியாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு கப்பு ரைஸில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதை இந்த பேனில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம். அதாவது உதிராக பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்து அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து சாதம் ரெடி ஆகிடுது. இது கூட எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் நம்ம இந்த உளுந்து பொடியை போடுறப்ப நல்லா அதுலேயும் கிளறி விட்டோம்னா உதிராக வரும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ஆற விட்டு நம்ம பாக்ஸில் போட்டு குழந்தைகளுக்கு அனுப்பி விட்டுறலாம். இல்லை நம்ம கூட மத்தியானத்து நேரத்தில் சாப்பிடலாம். நல்ல லஞ்சு, சத்தான லஞ்சு இது ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக வேலை நமக்கு ரெடி மிக்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வேலை முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கூட எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷன். அது எள்ளு துவையல்லையும் கால்சியம் சத்து நிறையா இருக்குது. டைஜஷனுக்கு உதவுது. அதை எள்ளு துவையலோட லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, டேஸ்டான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.